கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் தொற்றா நோய் தடுப்பு பிரிவினால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள பாரிசவாத மற்றும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபவனியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மூளையில் ஏற்படும் இரத்த கசிவுகள், இரத்த குழாய் வெடிப்புகள் காரணமாக நமது மூளை நெட்டை கண்டும் சொல்லலாம். இது ஏற்படுவதற்கு சில காரணங்கள் உண்டு. அதை தவிர்த்துக் கொள்வதற்கும் நமதை குணப்படுத்துவதற்கும் நமது வைத்தியசாலையில் மிக விரைவான சிகிச்சை முறையை மேற்கொள்வதற்கு போதுமான வசதிகள் நமது வைத்தியசாலை காணப்படுகின்றது. எனவே மக்களே, இதை உடனடியாக கருத்தில் கொண்டு உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் போது உடனடியாக நமது வைத்தியசாலை நாடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கையில் வீதி விபத்துகளால் இறப்பவர்களின் எண்ணிக்கை ஒரு நாளைக்கு 10 அல்லது 10ஐ விட குறையும். ஆனால் அதில் 2 மடங்கு பேர் இந்த பாசவாதத்தினால் ஒரு நாளைக்கு இறக்கிறார்கள். பாசவாதம் ஏன் ஏற்படுகிறது என்றால் பிளட் பிரஷர், குருதி அமுக்கம் அதிகரிப்பதனால் வருகின்றது. இங்கு நாங்கள் இருக்கின்றோம், இத்தனை பேர் இருக்கின்றோம். இதில் 4 ஒருவருக்கு அதிக குருதி அமுக்கம் இருக்கின்றது. அதனால்தான் இலங்கையில் ஆயுள் காலத்தில் 4 ஒருவருக்கு இந்த பாசவாதம் வருவதற்குரிய நிகழ்வு இருக்கின்றது, ஏது நிலை இருக்கின்றது. இங்கு நாங்கள் 4 பேருக்கு ஒருவருக்கு அதிகூடிய குருதி அமுக்கம் காணப்படுகின்றதால் ஏன் நாங்கள் அனைத்தனை பேரும் மருந்தெடுக்க செல்வதில்லை என்றால் நாங்கள் அந்த பிளட் பிரஷரை அளந்து பார்ப்பதில்லை. இந்த பாசவாதம் வருவதற்குரிய மிக 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 முக்கியமான காரணி உயர்ந்த குருதி அமுக்கம் தான். எல்லா வைத்தியசாலைகளிலும் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சென்டர் என்று சொல்வார்கள், HLC என்று சொல்வார்கள், அல்லது இந்த தொற்றா நோய்களுக்குரிய ஒரு கிளினிக் நடைபெறுகிறது. அங்கு சென்றீர்கள் என்றால் 35 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிக இலவசமாக ஃபுல் பாடி செக்அப், நான் நினைக்கிறேன் ஒரு பிரத்யேக அல்லது பிரைவேட் வைத்தியசாலையில் சொன்னால் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய அந்த உடல் முற்று முழுதான பரிசோதனையை இலவசமாகவே செய்கின்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது. அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதில்லை. ஆகவே இந்த தொற்றா நோய்களில் மிக முக்கியமாக காணப்படுகின்ற பாசவாத நோய் அதிகூடிய பிளட் பிரஷரினால் வருகின்றது. அதாவது ஹை பிளட் பிரஷரினால் வருகின்றது. ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்வோம். டயபெட்டிஸினால் அது வருகின்றது. அது நாங்கள் புகைப்பிடிப்பதனால் வருகின்றது. அதிக மது அருந்துவதனால் ஏற்படுகின்றது. இது எல்லாத்தையும் விட நாங்கள் இதை கட்டுப்படுத்துவதற்கு தவறுவதனால் வருகின்றது. எங்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் அதை நாங்கள் கட்டுப்படுத்த முன்வர வேண்டும். நேற்று வரை நாங்கள் அதை பற்றி யோசிக்காமல் இருந்திருந்தால் இன்று நீங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் எமது வைத்தியசாலையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறப்புகளை காண்பவர்கள். அது இளைஞர்கள் பாசவாதத்தினால் இறக்கின்றார்கள், வயது குறைந்தவர்கள் பாசவாதத்தினால் இறக்கின்றார்கள். இறப்பவர்களில் அதிகமானவர்கள் 70 வயதில் அல்லது 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இறப்பதில்லை. அதற்கு குறைந்தவர்கள் கூடிய அளவு இறக்கின்றார்கள். காரணம் என்ன? இந்த தொற்றாத நோய்கள். ஆகவே இந்த தொற்றாத நோய்களை நீங்கள் கட்டுப்படுத்த வர வேண்டும். நாங்கள் 50 வயதில் இறப்பதா அல்லது பாசவாதத்திற்கு உட்படுவதா அல்லது மாரடைப்புக்கு உட்படுவதா என்பதை யோசிக்க வேண்டும். அல்லது நாங்கள் சந்தோஷமாக 100 வயது வரை, இப்பொழுதெல்லாம் வெளிநாடுகளில் 100 வயதுக்கு மேற்பட்டு வாழ்கின்றார்கள். நாங்கள் அதுவரை நல்ல சுகாதார உடல் உறுதியுடன் வாழ்வதா என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்களிடம் கேட்பதெல்லாம் இந்த விடயங்களை கூறிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஒன்றுமில்லை. தினமும் ஆக குறைந்தது ஒரு அரை மணித்தியாலம் நடக்க வேண்டும்.
நான் உடற்பயிற்சி செய்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டு ஒரு செயலை ஆற்ற வேண்டும். நாங்கள் அதிக வேலைகளை செய்வது உடற்பயிற்சியாக ஒருபோதும் பெறாது. ஆகவே நாங்கள் சீராக எங்களது உடம்புகளை அசைத்து ஒரு அரை மணி நேரம் நடக்க வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் இந்த கொடிய புகைப்பழக்கத்திலிருந்தும் அதீத மது அருந்துவதிலிருந்தும் உங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். நான்காவதாக, உங்களை நீங்கள் வைத்தியசாலையில் பரீட்சித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு பிளட் பிரஷர் இருக்கின்றதா, டயபெட்டிஸ் இருக்கின்றதா, அல்லது வேறு ஏதாவது தொற்று நோய்கள் இருக்கின்றதா, அதிக கொலஸ்ட்ரால் இருக்கின்றதா, இப்படியான விடயங்களை நீங்கள் பரீட்சித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அதற்கு தவறாது மருந்து எடுத்துக் கொள்ள வேண்டும். இத்தனையும் தான் நான் உங்களுக்கு கூற வேண்டிய விடயங்கள். இன்று இந்த உலக பாசவாத தினத்தில் நாங்கள் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையாக உங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். உங்கள் காதுகளில் ஏதோ ஒரு 2 விடயங்கள் அப்படியே விழுந்திருக்கும். நீங்கள் இதை அவ்வளவு புலன் செலுத்தி கேட்காவிட்டாலும் சில விடயங்கள் காதில் விழுந்திருக்கும். அந்த விடயங்களை மன உறுதியுடன் நான் இப்படித்தான் நடந்து கொள்வேன், அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வேன், நான் ஆரோக்கியமான உணவை அருந்துவேன், புகைப்பிடிப்பதை இன்றைய நிறுத்தி விடுவேன், அதீத மது பழக்கத்தை குறைத்து விடுவேன், நான் வீட்டு சாப்பாடுகளை சாப்பிடுவேன், என்னை உடல் பரிசோதனையை இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அல்லது அருகில் இருக்கின்ற எந்த ஒரு வைத்தியசாலையிலும் சென்று நான் பரீட்சித்துக் கொள்வேன். அப்படி ஏதாவது நோய்கள் இருந்தால் அதற்குரிய தகுந்த நடவடிக்கையை எடுத்து கிளினிக் செல்வேன் என்ற எண்ணத்தை மனதில் விதைத்துக் கொண்டு வீடு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். வடக்கு ஆதார வைத்தியசாலையினால் இன்று நடத்தப்பட்ட பாரிசவாதம் மற்றும் மார்பக புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வு நடைபவனுக்கு எமக்கு மிக வழிகாட்டியாகவும் எமக்கு தலைமை தாங்கியும் வைத்திய கலாநிதி சுகுணன் குணசிங்கம் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிப்பதுடன் இந்நிகழ்விற்கு தங்களது பங்களிப்பை வழங்கிய அனைத்து வைத்திய உத்தியோகத்தர்கள், சாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து எமது இந்நிகழ்வினில் எமது ஆரோக்கியத்தை பேணி நாங்கள் இலைக்கஞ்சியை விநியோகித்தோம் என்பதை பெருமையுடன் கூறி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை கருதி இந்நிகழ்வினை இறுதியை நிறைவு செய்கின்றேன். காலமது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும் ஞாலமது ஞாயிறு மேலே நம்பிக்கை இழந்தாலும் நண்பா ஒரு நாள் விடியும் இருளும் விலகும் அந்த நாள் வரையில் அன்பினால் இறைவா